ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளை உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். முழு பலத்தோடு நாம் துதித்து ஆராதனை செய்வது கர்த்தர் நமக்கு இருக்க எல்லா தீமையும் கர்த்தர் மாற்றி போட போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி பரலோக தேவனை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஷிகிரிகரிதிரி பலதுந்தரதரதரதரதினி மராலமண்டரதி ஓரினி மனசபலரடதரதினி மனதரபலதுந்தரதி ஷிகிதிரடதிதரதரதிதரதரதரதிதரதி எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுதே, எங்கள் மேலே அசைவாடுதே. பரலோக தகப்பனே, அன்று உலர்ந்த எலும்புகள் மத்தியில் அசைவாடுன தெய்வம், அன்று இந்த சாயங்கால வேளை நம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் நீர் அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எவைகள் எல்லாம் பிரச்சனையாக காணப்படுகிறதோ, எவைகள் எல்லாம் மாறாமல் இருக்கிறதோ, உடைய மகிமையின் வார்த்தையினாலும் மகிமையின் ஆராதனையினாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் சாத்தியமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையுடைய நேரங்களில் எங்களோடு இணைந்து ஆராதித்து துதித்து போற்றுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியத்தை இந்த மாணவர்களே செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகும்படி ஜெபிக்கிறோம். பரலோக தேவனுடைய தயவு ஒவ்வொரு வீடுகளிலும் உலாவும்படி ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் உடைய வார்த்தையினாலும் உடைய அபிஷேகத்தினாலும் உடைய வல்லமையினாலும் நிறைந்து வாழ்வதற்கு அடுக்கிறகம் பாராட்டப்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய பருவத்திற்கிற மகிமை ஒவ்வொரு வீடுகளில் ஊற்றப்படட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் முழு வெள்ளத்தோடு முழு வெள்ளத்தோடு ஆராதனை செய்து உம்மை துதிக்கும் போது எங்கள் மத்தியில் இறங்கி பலத்த கிரியைகளை நடப்பி தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் இணைந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. இந்த அற்புதமான ஆராதனை வந்து உங்கள் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். சில பாட்டை பாட போகிறோம். அந்த பாட்டு முதல் பாட்டு, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையதான நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் வந்து உயர்ந்த நாமம். அந்த நாமத்துக்கு மேலே வேறு நாமமே கிடையாது. அந்த நாமத்தை உயர்த்தினா நம்ம வாழ்க்கையில் நம்மளும் உயர்த்தப்படுவோம். உண்மை இந்த பாட்டு பாட உற்சாகமாக கைத்துக்கு இந்த பாட்டை பாடலாமா? பாருங்கள் வாசனை
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். என்றும் மாறிட நாமம், நம்பினோரை கைவிடா நாமம். என்றும் மாறிட நாமம், நம்பினோரை கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். உலகால் யாவும் உலகின் நாமம், உன்னில் உண்டான ஒளிபவர் நாமம். உலகால் யாவும் உலகின் நாமம், உன்னில் உண்டான ஒளிபவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானை செய்த நாமம், சாப பிசாசை துரத்திட நாமம். சாத்தானை செய்த நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். Hallelujah, 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 hallelujah. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. வானபூமிகளில் மகிமையோரிடத்தில் உன்னத நாமம், வானபூமிகளில் மகிமையோரிடத்தில் உன்னத நாமம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மாநிலம் போற்று நாமம், விண்தூதர் வாழ்த்து நாமம். மாநிலம் போற்று நாமம், விண்தூதர் வாழ்த்து நாமம். பூலோகம் போற்றும் மேன்மையான நாமம், பூலோகம் போற்றும் மேன்மையான நாமம். இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. வானபூமிகளில் மகிமையோரிடம் உன்னத நாமமே. வானபூமிகளில் மகிமையோரிடம் உன்னத நாமமே. பாவம் போக்கு நாமம், புதிய வாழ்வழிக்கும் நாமம். பாவம் போக்கு நாமம், புதிய வாழ்வழிக்கும் நாமம். ஜீவனருளும் ஈடில்லாத நாமம், ஜீவனருளும் ஈடில்லாத நாமம். இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே.
இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. வானம் பூமியில் மகிமையோடு உன்னத நாமமே, வானம் பூமியில் மகிமையோடு உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அடுத்தது பாட்டு பாட போகிறோம். இந்த பாட்டு சொல்லுது, கூடுமே எல்லாம் கூட தேவனால் கூடாதுக்கிற ஒன்றுமே இல்லை. லூக்கா 1:37 சொல்லுது, தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். நிச்சயமாக வாழ்க்கை கற்று எல்லாத்தையும் கூட செய்வார். பாடுவோம். இந்த பாட்டு உற்சாகமாக கேட்டுட்டு பாடலாமா? ஆமென். மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்துகிறீங்களா, கடல் புயல் நடக்கிறீரே, கடல் மீது நடந்துகிறீங்களா, கடல் புயல் நடக்கிறீரே, சாத்தானை ஒடுக்கிறீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கிறீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. சென்றன உண்மை கண்டு ஓட்டம் நீத்ததையா, சென்றன உண்மை கண்டு ஓட்டம் பிரித்ததையா, யோர்தான் உண்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உண்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, அம்மானே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, இன்னும் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, அம்மானே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. உன் நாமம் சொன்னால் போதும், பேய்கள்
ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. பாட்டு சொல்லுது, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கொரோனா நாட்டில் சொல்லி நினைக்கலாம், எனக்கு வியாதி இருக்கு என்ன செய்வேன்னு. ஆனால் வேதத்தில் வாசிக்கணும், தேவனால் கூடாத ஒன்றுமே இல்லை. வியாதியை சுகப்பட்டு வராது முடியும். எந்த மனுஷனாலும் எந்த டாக்டராலும் மருந்து கொடுக்க முடியல, ஆனால் தேவனால் சுகம் கொடுக்க முடியும். ஆமென். இந்த பாட்டை உற்சாகமாக கேட்டு பண்ணலாமா? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளை உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தலை தெரிவித்துக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வீடுகளில் ஒரு பெரிய மாற்றத்தையும் அதிசயத்தையும் செய்ய போதுமானதாக இருக்கிறது. எல்லாம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாத மகனை பொல்லாப்பு உனக்கு ஒருபோதும் நேரிடாதுன்னு சொல்லி விசுவாசத்தோடு பாடி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. வாதை உண்டன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. உன்னதமான கர்த்தரையே ஒரு விடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே ஒரு விடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். இன்று அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை உண்டன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. வாதை உண்டன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. கண்களை மூடி பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கீங்க. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லியிருக்கீங்க. அன்று விசுவாசத்தோடு வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு முழு உறுதியோடு என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அன்று இந்த கொரோனா நாட்களில் எதுவும் எங்களை அணுகாதபடி நீர் எங்களை பாதுகாக்க உடைய இரத்தத்தை சிந்திருக்கிறீர். அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். நாங்கள் கேட்கிற வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டும். அன்று எங்கள் வீடுகளில் இந்த வார்த்தையின் பிரதிபலிப்பு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 27:5 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவில் வைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, எதுவும் நம்மை அணுகாது. எதுவும் நம்மை அணுகாதபடி ஆண்டவர் எப்படி நம்மை பாதுகாக்க போகிறார்? வேதம் சொல்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் வைத்து பாதுகாத்துக் கொள்கிறவராக இருக்கிறார்.
இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு கொடுமையான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கும் என்று தெரியாமல் திகைத்து போய் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் நம்மை கூடார மறைவில் வைத்து உங்களையும் என்னையும் பாதுகாத்து வருகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் பாதுகாப்பை கொடுப்பதற்காக அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எப்படி அவர் நம்மை பாதுகாக்க போகிறார், பாதுகாப்பதற்காக அவர் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 48 அதிகாரம் 14 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு முன் நின்று நம்மை உதவி செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு முன் நின்று அவர் நம்மை உதவி செய்கிறவராக இருப்பதினால் எதுவும் அணுகாதபடி உங்களையும் என்னையும் வேத வசனத்தை வைத்து அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வலதுபுறத்தில் அவர் நமக்கு நிழலா இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 16:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வலது பக்கத்தில் ஆண்டவர் உங்களோடு இருப்பதினால் எந்த தீங்கும் அணுகாதபடி இதுவரை ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வருகிறார். அடுத்து சொல்லப்பட்ட இடதுபுறத்தில் அவர் நம்மை பாதுகாக்கிறார். யோபு 23 அதிகாரம் 9 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இடதுபுறத்திலும் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 36:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேலிருந்து செட்டைகளின் நிழலிலே நம்மை வைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் பயந்து ஒடுங்கி திகைத்து போயிருக்கிற நேரம் இல்லை. தேவனுடைய கூடாரத்துக்குள் நுழையும் போது இந்த கொரோனா வியாதினாலே எந்த சேதமும் அணுகாதபடி உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 121:5-8 வரை சொல்லப்பட்டிருக்க, கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் அவர் பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தேவன் நம் வலதுபுறத்தில் எப்போது நின்று கொண்டு நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் திகைத்து கண்ணீரிட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் திகைத்து ஒடுங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் யாருக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறார், வேதத்திலே அநேக பேருக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த உதவியை பெற்றுக்கொண்டு அநேக நன்மையும் அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இந்த கொரோனா என்கிற பெரிய யுத்தம் ஒரு பெரிய எதிரியை போல காணப்படலாம், உங்களுக்கு கோலியாத்தை போல காணப்படலாம், பார்வனுடைய சேனைகளை போல காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, எதுவும் உங்களை அணுகாது. எதுவும் உங்களை அணுகாதபடி ஆண்டவர் பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் பாதுகாக்கிற விதம் சற்று அதிதீவிரமான காரியமாக இருக்கலாம். இரண்டாம் வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 1 அதிகாரம் 31 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை பாதுகாப்பதற்காக நம்மை சுமந்து கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த நாள் வரைக்கும் நான் உங்களை பாதுகாத்தேன், இனியும் அப்படியே செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த கொடுமையான நேரங்களிலே, இக்கட்டான சமயங்களிலே தூக்கி சுமந்து கொண்டு செல்கிறார். அதனால் நாம் பயந்து திகைத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றி பரிசு கொட்டும் போது கர்த்தர் நமக்கு நன்மையை செய்ய போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோனுடைய ஆலோசனை உங்களுக்கு எதிராக ஒன்று நின்று கொண்டிருக்கலாம். பார்வோனுடைய ஆலோசனை நிர்மூலமாக்க வேண்டும் என்பதே பார்வோனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, பார்வோனுக்கும் நியாயம் செய்தவர் தான் நம்முடைய தேவன். ஆமானின் திட்டங்களினால் நீங்கள் திகைத்து போயிருக்கலாம், ஆமானுடைய திட்டங்களை பாழாக்கின தேவன் தான் நம்முடைய தேவன். அடுத்து சொல்லப்படுறது, எசபேலின் ஆலோசனையினாலே நீங்கள் அழுது புலம்பு கொண்டிருக்கலாம். அந்த எசபேலையும் அழித்து உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்தவர் தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார்? முதலாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 17 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினி ஜுவாலையின் மத்தியில் உலாவின தெய்வம், அக்கினி
மதிலை கொண்டு உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையிலே நிறைந்திருக்கிறதை கண்டான். உங்களுடைய வீட்டை சுற்றிலும் ஒரு அக்னி மதில் எப்போதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், உங்கள் இமைகளுக்கு அவை தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அக்னி மதிலை கொண்டு எலிசாவை பாதுகாத்த தேவன் இன்றைக்கு உங்கள் வீடுகளிலும் அந்த அக்னி மதில் சூழ்ந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பயந்து கலங்கி போய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அக்னி மதிலை கொண்டு பாதுகாத்த தேவன் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அவருடைய அக்னி ஜுவாலையினாலே நம்மை பாதுகாத்து வருகிறவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகவும் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகாமல் இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் பகலிலே மேக ஸ்தம்பமாகிய இரவில் அக்னி ஸ்தம்பமாகிய இயேசு உங்களுக்கு துணையாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏனென்றால் அவர் நம்மை விலகாமல் நம்மை பாதுகாக்க தேவராக இருக்கிறார். அதே வேத வசனம் சொல்கிறது. யாத்திரையாகவும் 12ஆம் அதிகாரம் 41 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சேனை அவர்களோடு இருந்தது. இன்றைக்கு உங்கள் வீடுகளிலே கர்த்தருடைய சேனை இருக்கிறது. உங்கள் வீடுகளிலே கர்த்தருடைய ராஜ்யத்தின் வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த சேனையின் மூலமாக நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பயந்து ஒடுங்கி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் அக்கினி மதிலா இருந்து உங்களையும் என்னையும் சூழ பானை இறங்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீது சொல்கிறார், மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடிமனை தேற்றும் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்த தாவீதை போல நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வது. இந்த கொரோனா வியாதி நமக்கு எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்த முடியாது. இந்த கொரோனா வியாதியை ஈஸியாக நாம் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு வரனை தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அக்கினி பொன்னை கொண்டு சோதிக்கப்படுகிறது போல இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டாலும் வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார். கர்த்தர் ஜெய கிறிஸ்துவா இருப்பதினால் உங்களுக்கு நிச்சயம் ஜெயத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்றைக்கு அக்கினி மதிலா இருந்து பாதுகாத்த தேவன் இன்றைக்கு உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் எழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த அக்கினி மதிலை நீங்கள் பார்க்க முடியவில்லை என்றாலும் அது நம்மை பாதுகாப்பதற்காக போதுமானதாக இருக்கிறது. நாம் கலக வேண்டிய அவசியம் கிடையாது. வேதம் சொல்கிறது, முதலாவது அக்கினி மதிலா இருந்து அவர் உங்களையும் என்னையும் தனிப்பட்ட விசேஷமாய் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, உங்களை போல பாக்கியம் பெற்ற ஜனம் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. அவ்வளவு பாக்கியத்தை பெற்ற உங்களை விரைவாக சாத்தான் எடுத்து விட்டுவிட மாட்டார், நோயின் எடுத்து உங்களை விட்டுவிட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வழியிலே உன்னை காப்பதற்கும் நான் ஆயத்தமான ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன். 2வது, ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்காக நமக்கு ஒரு தேவ தூதர்கள் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார்கள். எப்போது அந்த தேவ தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லுங்க, வழியிலே உன்னை காப்பதற்கும் இந்த இடத்திலே இந்த பூமியிலே உன்னை காப்பதற்கும் அவர் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துக்கு பரலோகத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தூதனை உங்களுக்கு முன்பதாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் பயந்து கலங்கி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த தூதன் எப்போது நமக்கு நன்மையானவைகளை செய்கிற தூதனா இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படும். அதே யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னும் பின்னும் மேக ஸ்தம்பம் நம்மை பாதுகாத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு தூதன் உங்களுக்கு முன் நின்ற தூதன் இப்போது பின்பாக உங்களுக்கு பின்பதாக வந்து நின்று உங்களை பாதுகாத்து உங்களை தட்டி கொடுத்து முன்னேறி செல் இதுவே வழி, இதுவரை நடக்கும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் சரி செய்வேன் என்று சொல்லி தட்டி கொடுக்கிற ஒரு பெரிய தேவ தூதர் உங்களுக்கு பின்பதாக இருக்கிறார். அந்த தேவ தூதர் உங்களோடு கூட இருப்பதனால் நீங்கள் பயந்து கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 91:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை வழியில் காக்கும்படிக்கு
தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உனக்கு ஒரு தூதன் இருக்கிறார். அந்த தூதன் உன்னை எப்போதும் பாதுகாத்து சுமந்து கொண்டு வருகிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். நாம் பயந்து ஒடுங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. வழிகள் எல்லாம் நம்மை காக்கும்படி, உங்களை காக்கும்படி, என்னை காக்கும்படி ஒரு தூதர் இருக்கிறார். அந்த தூதன் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு தூதன் இருப்பதினால் நீங்கள் பயந்து கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. தூதன் உங்களை எப்போதும் சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற இந்த பெரிய இடர்கள் மத்தியில் நாம் கலங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு தேவ தூதர்கள் உண்டு. அவர் நம்மை உதவி செய்து நம்ம இக்கட்டு நேரத்தில் அவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். உன் இக்கட்டு நிலைமை மாறாதா, உன் வியாதி போகாதா, உன் நிலைமை மாறாதான்னு சொல்லி யோசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தூதன் உனக்கு உண்டு. ஒரு தூதன் உனக்கு உண்டு. தூதனை பார்த்து நீ கட்டளை இடும்போது அந்த தூதன் உன் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய அந்த தூதனுக்கு கட்டளை இடுவதற்கு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி அந்த அதிகாரத்தை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் போது ஒரு தூதன் எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். முதலாவது அக்கினி மதிலா இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறார். இரண்டாவது நமக்கென தேவ தூதர்களை வைத்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தை கொண்டு சாத்தானை ஜெயித்தார்கள். இயேசுவின் இரத்தத்தை கொண்டு வியாதியை ஜெயித்தார்கள். இயேசுவின் இரத்தத்தை கொண்டு சோதனையை ஜெயித்தார்கள். இயேசுவின் இரத்தத்தை கொண்டு உபத்திரவத்தை ஜெயித்தார்கள். இன்றைக்கு நீ ஜெயிப்பதற்கு உனக்கு ஒரு பெரிய அடையாளமாய் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. உனக்கு பெரிய அடையாளமாய் இயேசுவின் இரத்தம் இருப்பதினால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளவு பெரிய உபத்திரவம் இருந்தாலும் சரி, இயேசுவின் இரத்தத்தை கொண்டதாக அது ஒன்றுமில்லாமல் மாறி போகிறது என்று சொல்லி நாம் வேதங்களை அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் இயேசுவின் இரத்தத்தை கொண்டு இந்த உலகத்தையும் ஜெயிக்க முடியும், இந்த கொரோனா வியாதியும் ஜெயிக்க முடியும், இந்த சாத்தானுடைய கட்டுகளையும் ஜெயிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உன் நிலைமை மாறும் சொல்லி நீ விசுவாசிக்கும் போதே அந்த இரத்தம் உனக்கு நன்மையானவைகளை பேசுகிறது. அந்த இரத்தம் உன்னை நீதிமானாக்குகிறது. இரத்தம் உன் பாவமர உன்னை சுத்திகரித்து உன்னை தேவனுக்கு முன்பதாக நிற்க செய்வதற்கு போதுமான இரத்தமாக இருக்கிறது. இரத்தத்தை நீ பயன்படுத்தும் போது வேதம் சொல்கிறது, சாத்தானை ஜெயித்தார்கள். கொரோனாவை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மூன்றாவது பெரிய ஆயுதம் இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தத்தை கொண்டு சாத்தானை ஜெயிக்க முடியும். இயேசுவின் இரத்தத்தை கொண்டு வியாதி, பிரச்சனை, கடன், வேதனை, துன்பம், அவமானம், நிந்தை அனைத்தையும் ஜெயிப்பதற்கு அவர் பலன் தர போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இந்த இக்கட்டு நிலைமையை மாற்ற ஆண்டவரால் ஒரே ஒரு நிமிஷம் போதும். ஆனால் அதை செய்வதற்கு ஏன் கர்த்தர் தயங்குகிறார்? இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம், தேவன் எதிர்பார்க்கிற நம்பிக்கை, தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற காரியத்தை இன்னும் நாம் பூர்த்தி செய்யாததனால் நம்முடைய நிலைமை மாறாமல் இருக்கிறது. நம்முடைய நிலைமை மாறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறது. எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறாயா? பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் உனக்கு துணை நின்று உன் வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியத்தையும் மாற்றி போட போதுமானவராக இருக்கிறார். தாவீது வர வர விருத்தடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதே தேவன் தான் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்தும் போது அந்த இரத்தத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை மேன்மையை அடைய போதுமானதாக இருக்கிறது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதா எந்த தீமைகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதா எந்த வியாதியும் அணுகாது. என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் இயேசுவின் இரத்தம், அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் இயேசுவின் இரத்தம், அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதா எந்த தீமையும் அணுகாது. ஒரு அடபன சலதலரடரிதி மனதர பலதிந்தரதனே
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் எப்போது தெரிந்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றிலும் எப்போதும் ஒரு அக்கினி மதில் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்கினி மதிலை பார்த்து பிசாசு பயந்து ஒடுங்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். கொரோனா வியாதி அண்டாதபடி இந்த இரத்தம் வந்து பாதுகாக்க போதுமானதாக இருக்கிறது. அந்த அக்கினி மதிலாக இருந்து கர்த்தர் முதலாவது உங்களை பாதுகாக்கிறார். இரண்டாவது தம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்கிறார். மூன்றாவது இயேசுவின் இரத்தத்தை கொண்டு அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இருக்கிற கண்களை மூடி அன்று பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அக்கினி மதிலாக இருந்து என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வழியிலே நாம் அழிந்து போகாதபடி இந்த உலகத்திலே வாழ வேண்டிய வயதுக்கு முன்பதாகவே மரணத்தை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரைகளையும் எல்லா பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் பிசாசின் கிரிகளுக்கும் உடைய பிள்ளைகளை பிளக்கும்படி இயேசுவின் இரத்தத்தால் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய இரத்தத்தின் வல்லமை அக்கினி மதிலாய் தேவ தூதருடைய பாதுகாப்பு இப்பொழுதே உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல தடைகளை நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். எதுவும் என்னை அணுகாது என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் இந்த கொரோனா வியாதி அணுகாதபடி நீரே பாதுகாத்தபடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய தலையின் மேலே இயேசுவின் இரத்தத்தை வைக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளில் இயேசுவின் இரத்தத்தை வைக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் நீர் அக்கினி மதிலாயிருந்து சூழ பாளையம் இறங்கி ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்தபடி ஜெபிக்கிறேன். அன்று ஒவ்வொருவருக்காக கட்டளையிடப்பட்ட தேவ தூதர்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பதாக ஓங்கிய பட்டயத்தோடு நிற்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய நன்மையான கரம் ஒவ்வொரு வீடுகளில் தங்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா வியாதியும் வேதனையும் விக்கனங்களும் மாறும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றைய இரத்தத்தை பயன்படுத்தி பிசாசின் கிரிகளை மேற்கொள்வதற்குரிய அதிகாரத்தை தந்திருக்க அந்த அதிகாரத்தின்படி ஒவ்வொரு வீடுகளுடைய இரத்தம் பரிசுத்தத்தை கட்டிடும்படி ஜெபிக்கிறேன். துன்பங்கள் விலகும்படி ஜெபிக்கிறேன். வேதனை நீங்கும்படி ஜெபிக்கிறேன். உபத்திரவம் நீங்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோக தேவனுடைய தயவு ஒவ்வொருவருடைய வீட்டிலும் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அக்கினி மதிலாயிருந்த பிள்ளைகளை பாதுகாத்தபடி ஜெபிக்கிறேன். தேவ தூதர்களை கட்டளையிட்டு பிள்ளைகளை பாதுகாத்தபடி ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால பிசாசை ஜெயித்த இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலும் வைக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, வாழ்க்கையில் எல்லா வியாதிகளையும் நீர் நீக்கும்படி ஜெபிக்கிறேன். மரணத்தின் கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், எல்லா வியாதியின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மாற்றம் வராதா, இப்படியே நான் இருக்க வேண்டுமான்னு சொல்லி யோசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினுடைய வார்த்தை வல்லமையாய் வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். ஷாகா லாகா ரிபா தராமா லதுந்த ரதனா ஓ ரேலே சிமாண்டா ரிக்கடா கரானா நிதந்த ரதனா கோரே நிக்கனா கமாக்க லபுந்த ரிதனா விரிந்த குலவர்கள் ஒன்று சேர்படி ஜெபிக்கிறேன். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அன்று கடன் பிரச்சனை வாடுகிற ஒவ்வொருவருக்கும் கடன் பிரச்சனை விடுதலை தந்தபடி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பரலோகத்தின் தயவு ஒவ்வொரு குடும்பங்களை வைக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அற்புத வெள்ளி ஆராதனையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்து பாதுகாத்தபடி ஜெபிக்கிறேன். அன்று இனி இந்த கொரோனா வியாதினாலே கண்டு பயந்து நடுங்காதபடி அவர்களை மேற்கொள்வதற்குரிய பலனையும் ஆற்றலையும் சத்துவத்தையும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் தந்தபடி ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள சித்தத்தின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அக்கினி மதிலாயிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையின் அறிவிப்புகளை நான் இப்போ உங்கள் மத்தியில் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. நம்முடைய சபையின் ஆராதனைகள் எல்லாமே ஆன்லைனில் யூடியூப்பில் ரெஹபோத் NLA என்ற ஐடியில் அது ஒவ்வொரு வாரமும் வெளிவருகிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமும்
6:30 மணி முதல் 8 மணி வரைக்கும் ஜூம் மீட்டிங், இங்கிலீஷ் சர்வீஸ் ஜூமில் நடக்குது. ஆகவே அதையும் நீங்களும் பார்க்குறது மாத்திரம் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு நெய்பர்ஸ் எல்லாரையும் எல்லா சர்வீஸ் நம்முடைய சபையின் ஆராதனைகளை பார்க்கும்படியாக லிங்க்கை நீங்கள் அவங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் உங்களோட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அநேகம் பேரை பார்க்க வைங்க. நிச்சயமாய் அந்த நம்முடைய ஜெபமும் தேவனுடைய வார்த்தையும் அநேகம் பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் மாத்திரமல்ல, இந்த நாட்களில் அநேகம் பேரை நிச்சயமாய் உயிர்ப்பிக்கும். அவருடைய வாழ்வாதாரத்திற்கு அது உதவியாக இருக்கும் தேவனுடைய வார்த்தை. ஆகவே அநேகம் பேருக்கு அந்த லிங்கை அனுப்பும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் நம்முடைய சபையின் அற்புத வெள்ளி ஆராதனை ஆன்லைனில் வருகிறது. ஆகவே தயவு செய்து அந்த ஆராதனையையும் ரட்சிக்கப்படாத பல மக்களுக்கு, துன்பத்தில் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆராதனையை பார்க்கும்படியாய் நீங்கள் அவங்களுக்கு அந்த ஆராதனைய லிங்கை நீங்கள் தெரியப்படுத்தும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மட்டுமல்ல, நம்முடைய சபையில் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் தொடர் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சபையின் ஏரியா ஊழியக்காரர்களுடன் நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒரு நேரம், ஒரு அரை மணி நேரமோ அல்லது 10 நிமிஷமோ இந்த சபையின் தொடர் ஜெப ஊழியத்தில் நீங்களும் பங்கு கொள்ளும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவங்க வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களானாலும், ஆண்களானாலும், பெண்களானாலும், எல்லாரும் வயதிபரானாலும், ஒவ்வொருவரும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த 24 மணி நேரம் தொடர் ஜெபத்தில் தயவு செய்து பங்கு கொண்டு ஊழியக்காரர்களுக்காக, ஊழியங்களுக்காக, சபைக்காக, நம்முடைய பட்டணத்துக்காக, எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அது மாத்திரமல்ல, அநேகம் பேர் நீங்கள் ஃபோன் பண்ணி எப்படி காணிக்கையை அனுப்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்போ சபை ஆரம்பிக்கும் அப்போ நாங்கள் காணிக்கை கொடுக்கலாம், நீங்கள் ஒரு வேளை யோசித்திருக்கலாம். ஆனால் காணிக்கையை அனுப்புவதற்கு வசதிகள் உள்ளது. அதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜிபே மூலமாக நீங்கள் அனுப்ப விரும்புகிறவங்க இந்த ஆன்லைனில் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த நம்பருக்கு அனுப்புங்க. 9281313808 என்ற மொபைல் நம்பருக்கும் 9551298112 என்ற நம்பருக்கும் ஜிபே மூலமாக நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பி வைக்கலாம். அது மாத்திரமல்ல, பேங்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறவங்க, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறவங்க, அல்லது செக் எழுதி அல்லது டிடி மூலமாக பணம் அனுப்ப வேண்டும் என்று, உங்களுடைய காணிக்கைகளை அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறவங்க, நான் சொல்கிற இந்த நேம், அந்த அட்ரஸ், அப்புறம் அக்கௌண்ட் நம்பரை தயவுசெய்து குறித்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அக்கௌண்ட் நேம் ரெஹபோத் நியூ லைஃப் அசம்பிளி. அக்கௌண்ட் நம்பர் 80541011002557. மறுபடியும் தமிழில் சொல்கிறேன். ரெஹபோத் நியூ லைஃப் அசம்பிளி 80541011002557 என்ற எண்ணிற்கு, அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதோடைய IFSC அந்த கோட் நம்பரை சொல்கிறேன். BKID 0008054. பிரான்ச் பேங்க் ஆஃப் இந்தியா தாம்பரம். ஓகே, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா தாம்பரம். இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அல்லது செக்காக நீங்கள் அனுப்பலாம். நன்றி. உங்கள் காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. O Rabba Naraba Ladun Ritani Drini Salapa Ladun Redani O Reiki Sikala Karada Lebanda Ridini Malod Rebanda Ladani Mana Shakalaka Rabana Dirabada Ridini Kuloda Redini O Rabba Saba Daraba Ladun Ridini Kroda Ritana Dirata Rebedo O Deshilikana Karaka Lakunda Ritana Dirabada Ridini O Radimana Dabudo Sidat Ritini Dirida Ladun Radana O Rekala Karaka Nikini Dirini Manta Ratana Isha Lakana Kata Divana Ribada Divanda Radane Ulkani Kini Kara Diraba Ladun Radana Shabadabala Rabba Diraba Ladun Ritana Dirada Radine Kurunikini Diraba Ladin Ratana Diraba Ladin Radane Shekili Kruna Ribana Davana Ribata Ratana Leka Raka Narana Nidin Nidala Radada Ladin Radine Shike Dirana Nidin Radal Darata Radana Kara Kaleka Lekina Kruna Kandara Darata Radine और ऋषि मना दबोना निबंध रदना इराबा लदन रदला दिराट रदी दिरिदी दिरिदी ने येंगल मत्तियल उलाविडुम येंगलोडिन्றும் வாசம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே
உடைய வார்த்தை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். அன்று எங்களுக்கு அக்கினி மதிலா இருந்து நீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்தருளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசாயா 27:3 அன்று ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி நாள்தோறும் அதை பாதுகாப்பேன் என வேத வசனத்தின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தருளும்படி ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அக்கினி மதிலா இருந்து நீர் பாதுகாத்தருளும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிற தேவதூதர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவதூதருடைய பாதுகாப்பை கட்டளையிடுகிறோம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய உபத்திரவம் நீங்காதா, என் வியாதி மாறாதான்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஏக்கத்தோடு தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே நம்பிக்கை கொடுக்கிறோம். வல்லமையின் பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் புதிய நம்பிக்கை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறேன். புதிய எதிர்காலத்தை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறேன். வளமான எதிர்காலம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, குடும்பங்களிலே சண்டையோடும் குடும்பங்களிலே பிரச்சனையோடும் குடும்பங்களிலே ஆண்டவரே பிரிவினையோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய எல்லா பிரிவினையும் கர்த்தர் நீங்க மாற்றும்படி ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாத இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் குழந்தை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கடனை திருப்பி செலுத்துவதற்குரிய பலனையும் ஆற்றலையும் பரிசுத்த ஆவியானவர் தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பரலோகத்தின் ஒத்தாசை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவது இல்லை. வேத வசனத்தின்படி பிள்ளைகளை நீர் பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருந்தபடி ஜெபிக்கிறோம். எல்லா தோல்விகள் மாறட்டும், அவமானம் நீங்கட்டும், நிந்தை நீங்கட்டும், உபத்திரவம் நீங்கட்டும், கண்ணீர் நீங்கட்டும், கவலை நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புத வேலை ஆராதனையிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எதிர்பார்த்திருக்கிற அதிசயம், எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் கரங்களிலே கிடைக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கே அதிசயத்தை செய்கிற தேவன், இன்றைக்கே இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன், ஒவ்வொருவருக்கும் நீர் செய்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அக்கினி மதிலா இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். தேவ தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளும். உடைய ரத்தத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய இரட்டிப்பான நன்மையும் மேன்மையும் உயர்வும் உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை அற்புத வேலை ஆராதனையை ஆசீர்வதிக்கிறோம். உடைய மகிமையை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். அனுதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், அதிசயம் நடக்கட்டும், எதிர்பார்ப்புகள் அனைத்து நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஜீவனுடைய நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பேன். நான் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமா இருப்பேன். பறந்து காக்கிற பச்சைகளைப் போல சேனைகளின் தேவனாகி கர்த்தர் என்மேல் ஆதரவாக இருப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். நான் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன். கிருபைமேல் கிருபை பெற்று மகிமைமேல் மகிமை அடைந்து ஆண்டவருடைய ரகசிய வரியில் மறுரூபமாக்கப்பட எடுத்துக் கொள்ளுவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் நாம் அனைவரோடும் கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். இந்த நாளுக்குரிய தேவையை கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பாராக.